யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன். இன்றைய ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கும் தேவனால் அருளப்பட்ட வார்த்தை சங்கீதம் 23 4வது வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமேன். எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி, ஆமேன், மரண அவஸ்தையாக இருக்கலாம், ஆமேன் சோத்திரம், சிந்தனைகள் சிதறி போகலாம், ஆமேன் சோத்திரம், என்ன செய்வது என்று புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆமேன் தாவீதின் சங்கீதம் மூலமாக நம்மோடு கூட உரைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, பொல்லாப்பு எப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தாலும் சரி, தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் செயல்படுவோமானால், ஆமேன், அவருடைய கோலும் ஆமேன் சோத்திரம் அவருடைய தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது, பாதுகாக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவர் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். அவர் நம்முடைய மெய்ப்பராயிருக்கிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஆமேன். எப்படிப்பட்ட துன்பத்தின் சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, அவருடைய வலதுகரம் நம்மை மீட்டுக் கொள்கிறதாம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அருமையான தேவஜனமே, வேதனையோடு இருக்கிறீங்களா? பாரத்தோடு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல, உங்களை விட்டு விலகிற தேவன் அல்ல. தேவனாகிய கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன் சோத்திரம். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஹல்லேலூயா. அவரை துதியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரோடு கூட சஞ்சரியுங்கள். ஆமேன். அவரை ஆமேன் சோத்திரம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, ஆமேன், அவரே என் தேவன், அவரே என் வழி, அவரே என் கேடயம், அவரே என்னை பாதுகாப்பவர் என்று சொல்லி நீங்கள் அவரின் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். ஆனால் அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருப்பார். ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அவர் துணையுமாயிருப்பார். எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் நமக்கு வெளிச்சம், அவர்தான் நமக்கு ஆமேன் சோத்திரம் ஹல்லேலூயா சுதந்திரமாய் இருக்கிறார். ஆமேன். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆமேன் சோத்திரம். ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான தேவஜனமே, ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து ஆமேன் சோத்திர மனிதர்கள் இன்னைக்கு விட்டு போய்விடலாம், சொந்த பந்தம் பிரிந்து போய்விடலாம். ஆனாலும் ஆமேன் நம்மை விட்டு பிரியாத ஒரு நேசர் உண்டு. அந்த நேசர் ஆமேன் அவரை நோக்கி பாருங்க. அவர் உங்களை ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. எப்படிப்பட்ட சத்துருக்கள் முன்னிட்டு எழும்பலாம், ஆனாலும் அந்த சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆமேன் சோத்திரம், அவரோடு கூட ஐக்கியமாயிருங்கள், அவரை ஆமேன் சார்ந்து கொள்ளுங்கள். ஆமேன். கோலும் தடியும் ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அந்த வேதத்தில் ஆமேன் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல வேதத்தில் தியானமாயிருங்கள். அவருடைய வேதத்தை கை கொள்ளுங்கள். வாசித்தால் மட்டும் பத்தாது, அந்த வார்த்தைகளின்படி நடக்க நீங்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழிநடத்துவீராக. ஒரு குறைவுமின்றி உங்களை செழிப்பாய் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்காக ஒரு விசை ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சத்தியத்தின்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க டேடி. ஆமேன். அவர்களுக்கு ஆமேன் சத்துருக்களுக்கு விலக்கி, பொல்லாப்புக்கு விலக்கி ஆண்டவரே அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆமேன் என்று ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் கிருபையாய் காத்து கொள்ளும், வழிநடத்தும், சாட்சியாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபித்தோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.